அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே தோழிகளே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பராமாயணத்தில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நியர்பை 55+ கொஷின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து எந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அடுத்தடுத்த காணொலியில் எந்த புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க, அதாவது 6th ஸ்டாண்டர்டா, 7th, 8th, 9th, புதிய புக்கா, பழைய புத்தகமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எதற்காக அப்படின்னா அதில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கேன். போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அணுவினை சதக்கூறிட்டு கோணினும் உலான் என்று பாடியவர் யார் அப்படின்னா கம்பர். லாஸ்ட் இயர் குரூப் 4 2022 கொஷின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கொஷின் வந்து கம்பராமாயணத்தில் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ கம்பராமாயணத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? திருக்குறள் வந்து 6 கொஷின் கேட்டிருப்பாங்க, கம்பராமாயணத்தில் 4 கொஷின் கேட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதரா கொணர்ந்த என்றால் அமிழ்தனும் தீர்த்தவன்றோ இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்பராமாயணம். அடுத்தது ஆதிக்கவி என போற்றப்படுபவர் யார்? வான்மிகி. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் 2 நூல்கள். இந்த கொஷின் திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கான், கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தாதுகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் பேதவில் பொய்கைதோறும் புதுமணர் தடங்கள் தோறும் என்று பாடிய கவிஞர் யார் அப்படின்னா வந்து கம்பர். இந்த கொஷின் வந்து எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கொஷின் நம்பர் போட்டு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பராமாயணம் டேஷ் நூல். கம்பராமாயணம் அப்படின்றது வந்து ஒரு வழி நூல். ஓகேங்களா? உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றும் உல தென் தமிழ் என கூறியவர் யார் அப்படின்னா கம்பர் வந்து கூறியிருந்திருப்பார். சரஸ்வதி அந்தாதி எனும் நூலை எழுதியவர் யார்? கம்பர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பரை புரந்தவர் யார் அப்படின்னா சடையப்ப வள்ளல் தான் வந்து கம்பரை புரந்தவர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா என்று முள தென்தமிழ் மேலே பார்த்தா இல்லைங்களா, கம்பர் தான் வந்து அதை கூறியிருந்திருப்பார். அடுத்து வந்து காயும் வில்லினான் கல்திரள் தோழினான் எனப்பா பெற்றவர் யார் அப்படின்னா குகன். ஸோ கம்பர் வந்து யாரை பாடியிருப்பார்? குகனை பற்றி பாடியிருப்பார். காயும் வில்லினான் கல்திரள் தோழினான் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருந்திருப்பார். கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது அப்படின்னா சுந்தரகாண்டம். கம்பராமாயணத்துடைய மணிமுடி காண்டம் சுந்தரகாண்டம். முழுதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் எது அப்படின்னா கம்பராமாயணம் தான் முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காவியம். கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் அப்படின்னா மதுரை காண்டம் அப்படின்றது வந்து இதில் இருக்காது, கம்பராமாயணத்தில் இருக்காது. அடுத்து தாதுகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் இவ்வடிகளில் தாது என்பதன் பொருள் எனது மகரந்த தூள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் சொல்லும் பொருளில். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். கம்பராமாயணம் அயோத்தி காண்டத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா மொத்தம் 13 படலங்கள். ஸோ ஒவ்வொரு காண்டத்துலேயும் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் யார் அப்படின்னா கம்பர் வந்து ஆதரிக்கப்பட்டிருப்பார். பொருந்தாதது எது? அயோத்திய காண்டம், பாலகாண்டம், பால் காண்டம், கிட்கந்த காண்டம் இதெல்லாம் பொருந்தும். ஹிராத்து காண்டம் வந்து இந்த காண்டங்களில் வராது, கம்பராமாயணத்தில் வர காண்டங்களில் வராது. உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசனது செங்கோலை நடத்தும் கோல் என்று கூறியவர் யார் அப்படின்னா கம்பர் தான் கூறியிருப்பார். 21வது கொஸ்டின் பாருங்கள். கம்பரது காலம் என்னது? கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், ஔவையார் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கலிங்கத்து பரணி எழுதிய ஜெயம் கொண்டார் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமகாலத்தை சேர்ந்தவர்கள், 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா? கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்பட்டவர் யார் அப்படின்னா லக்குவன். பன்னவன் என்று குறிப்பிடப்பட்டவர் யார்? லக்குவன். கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை வாழ்த்தி பாடியுள்ளார் அப்படின்னா 1000 பாடல்களுக்கு ஒரு முறை வந்து சடையப்ப வள்ளலை வாழ்த்தி பாடியிருப்பார். 24வது கொஸ்டின் பாருங்கள். தெரிதரா குணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம் வந்து இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா 96 வண்ணங்கள் சொல்லியிருந்திருப்பார் அவர். சுந்தரன் எனும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் அப்படின்னா அனுமான். சுந்தரன் அப்படின்னா வந்து யார்? அனுமான்.
துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். அதாவது துன்பம் உண்டாகுது அப்படின்னா அதனை அடுத்து கண்டிப்பாக இன்பம் உண்டாகும் அப்படின்றது இயற்கை அப்படின்னு சொல்கிற பாடல் வரிகள் யாருடைய பாடலில் இடம்பெறுது அப்படின்னா கம்பருடைய பாடல்களில் இடம்பெறுது. அன்புல இனி நாம் ஓர் ஐயவன் உளரானோம் யாரிடம் கூறியது அப்படின்னா ராமன் குகனிடம் கூறியது. அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் அப்படின்னா அதாவது அன்புள்ள நாம் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் 5 பேர் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வந்து குகனிடம் கூறியிருப்பார். அது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஓகேங்களா, என்னென்னா கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவரதம், ரைட்டு. கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவுக்கு காண்டம் என்று பெயர், ரைட்டு. சிறு பிரிவுக்கு படலம், காண்டமுடைய உட்பிரிவு படலம்னு சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை, பார்த்தீங்களா, காதை கிடையாது, படலம். கம்பராமாயணம் ஒரு வழிநூல். ஸோ இதுவும் ரைட்டு. அப்போ சி தான் தவறானது. என்று முல தென்தமிழ் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கம்பர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3வது டைம் கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் அப்படின்றது எத்தனாவது காண்டம்? 5வது காண்டம். இதுதான் என்ன காண்டம்னு சொல்கிறாங்க? கம்பராமாயணத்தின் மணிமுடி காண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. துடியான் நாயினான் தோல் செருப்பு ஆர்த்த போர் அடியான் ஆள் செறிந்தனான் நிறத்தனான் அப்படின்னு சொல்லிட்டு கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குகன் தான் கூற்றுக்குரியவர். 32வது கொஸ்டின். துடியான் நாயினான் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியான் ஆள் செறிந்தன்ன நிறத்தினான் அப்படின்றது குகன் தான் இந்த கூற்றுக்குரியவர். 33வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனுக்குள் தவறானதை தேர்ந்தெடுக்க. கம்பர் தேரெழுதூரில் பிறந்தவர், ரைட்டு. கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதா காதியா? கிடையாது. யார்? சடையப்ப வள்ளல். சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர். கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. ஸோ மற்ற எல்லாமே ரைட்டு. ஸோ பி மட்டும் தவறானது. 34வது கொஸ்டின். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்கள். உத்திரகாண்டம் எனும் பகுதியை இயற்றியவர் யார் அப்படின்னா ஒட்டக்குத்தர் தான் எனது உத்திரகாண்டம் எனும் பகுதியை இயற்றியிருப்பார். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் அப்படின்னா சுந்தரகாண்டம். கம்பராமாயணத்தில் அனுமானின் தலைமை பண்புகள் பெற்று வீறு பெற்று இருக்கும் காண்டம் சுந்தரகாண்டம். ஸோ அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்க, சுந்தரகாண்டத்தை மணிமுடி காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. கம்பராமாயணத்தின் மணிமுடி அப்படின்னு அழைக்கப்படுறது சுந்தரகாண்டம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கை நாயகன், லாஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் இது. ஓகேங்களா, என குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா குகன். 1000 அம்பினா படகுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 1000 படகுகளுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தில் துன்புலதெனின் ஆன்றோ சுகம் உள்ளது என்று கூறியவர் யார் அப்படின்னா ராமன் வந்து கூறியிருந்திருப்பார். கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் எது? கங்கை படலம். குகப்படலம் என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது கங்கை படலம். அது கங்கை படலம் என்னன்னு சொல்லி அழைக்கப்படலாம் குகப்படலம் என்றும் அழைக்கப்படலாம். அகனமர்ந்து காதல் ஐயா நின்னோடும் எழுவர் ஆணேம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா வீடணன் அப்படின்றவரை பற்றி ராமன் குறிப்பிடுறார். ஸோ கூற்று 1. 41வது கொஸ்டின். கம்பர் பிறந்த தேரெழுதூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கம்பர் 2ஆம் குலோத்துங்க காலத்தில் எங்கே வாழ்ந்தார்? 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர். 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர் தான். ஓகேங்களா, கூற்று 2 மட்டும் தான் சரி. 2ஆம் குலோத்துங்கன் அவையை அலங்கரித்த புலவர் யார் தெரியுங்களா? அவர் தான் வந்து ஜெயம் கொண்டார். ஓகேங்களா, அது கலிங்கத்து பரணி எழுதிய ஜெயம் கொண்டார் வந்து 2ஆம் குலோத்துங்கன் அவையில் வந்து புலவராக இருந்திருப்பார். அவருடைய காலம், அதாவது 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் எதோட மிங்கிள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலாக 2ஆம் குலோத்துங்கன் காலம் வந்து பார்த்திங்கன்னா யாரோட மிங்கிள் ஆகிருக்கும் அப்படின்னா ஜெயம் கொண்டார். பழைய புத்தகத்தில் வந்து அதை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது 2ஆம் குலோத்துங்கன் அவையில் ஜெயம் கொண்டார் வந்து என்ன பண்ணார், அவைகள புலவராக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவருடைய காலமும் கம்பருடைய காலமும் ஒன்று. அதனால் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கு தான் சொன்னேன் 12ஆம் நூற்றாண்டில் யார் இருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பர் தம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் வந்து ராமாவரதம். ஓகேங்களா, ஸோ இந்த மேலே 41வது கொஸ்டினில் அவருடைய நாடு, ஸோ எந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 43வது கொஸ்டின். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட
பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார் அப்படின்னா கோசலை. ஸோ இந்த கொஷினும் பார்த்தீங்க அப்படின்னா 2022 குரூப் 4 கேட்ட கொஷின். ஓகேங்களா, குரூப் 4 வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார்? கோசலை. மையோ மரகதமோ, இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, மையோ மரகதமோ, மறிக்கடலோ மலைமுகிலோ, ஐயோ இறைவனடி வெண்பார் அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் தான் குறிப்பிடுவார். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது அதுக்கப்புறம் வந்து இந்த கொஸ்டின் கம்பர் தம் நூலுக்கு இற்றிய பெயர் ராமாவரதம். இந்த 4 கொஸ்டின் அப்படி தொடர்ச்சியாக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் இக்கூற்று யாருடையது அப்படின்னா அர்ஜுனனுடையது. கல்வியில் பெரியவன் கம்பர், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் கம்பர். இதை சொல்லியவர் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏழ்மை வேடனிர்த்தலே நின்றேனை யாசோரோ என்று இயம்பியவன் யார் அப்படின்னா குகன் வந்து இப்படி சொல்லியிருப்பார். ஏழ்மை வேடனத்தில் நின்றேனே யாசாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அடுத்து வந்து காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சிப்பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடும் நூல் எது? ராவண காவியம் அப்படின்றது தான் யார் அண்ணா வந்து இந்த நூலை குறிப்பிட்டிருந்திருப்பார். ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எது அப்படின்னா உத்தரகாண்டம். கம்பர் எழுதாத காண்டம் வந்து உத்தரகாண்டம். அப்போ அந்த உத்தரகாண்டத்தை யார் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து சினமான தீயறிவை புகைத்தாலே திரிலோக நாயகனை சினைந்து சொன்னாய். இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன் அப்படின்றவர் யார் அப்படின்னா தருமன். ஓகேங்களா, திரிலோக நாயகன் என்று அழைக்கப்படுபவர் தர்மன். 51 பாருங்கள். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல் வந்து கம்பராமாயணமும் திருக்குறளும். அடுத்து வந்து கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டமாகும். ஓகேங்களா, அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளது. ஸோ 2 கூற்றுமே சரிதான். அயோத்திய காண்டம் அப்படி இந்த 2ஆவது காண்டம் தான். அதில் வந்து 13 படலங்கள் மொத்தம் இருக்குது. கம்பர் அவைக்கள புலவராக விளங்கிய அவை யார் அப்படின்னா குலோத்துங்க சோழன். அதில் அவைக்கள புலவராக இருந்திருப்பார். அப்போ 2 பேருமே வந்து அவைக்கள புலவராக இருந்திருக்காங்க போல். ஓகேங்களா, ஸோ நான் மார்னிங் படிக்கும்போது பார்க்கும்போது ஜெயங்கொண்டாரும் 2ஆம் குலோத்துங்கன் இதெல்லாம் அவைக்கள புலவராக விளங்கி இருந்திருப்பார். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் 53 கொஷின்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கம்பராமாயணத்தை போய் படிக்க போகும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஞாபகம் வரும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து படிப்பீங்க. கண்டிப்பாக வந்து இதில் 4 கொஷின் கேட்டாலும் சரி, 3 கொஷின் கேட்டாலும் சரி, கண்டிப்பாக இதில் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பர்களே, பாய்.